ஐயோ பெட்ரோல் ட்ரை ஆகி போச்சு. முடிஞ்சது ஜோலி. இது ஆஃப் ஆகி போச்சு. சாப்பாடு கடை எங்கே தெரியல. நானும் வண்டி தள்ளினே போகிறேன். சான்ஸே இல்லை. வேறு லெவலு. ஐயோ பெட்ரோல் போடலாம். பெட்ரோல் வேறு இல்லை. நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போயிட்டு எங்கே போய் நிற்குதோ அங்கே போய் சாப்பிட போகிறோம். வாங்க, புதுசாக இருக்குது. ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வண்டியில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குதோ மொத்தத்தையும் ட்ரை பண்ணிடலாம். அப்போ தான் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் எங்கே போய் நிற்குது தெரியும். ஓகேவா? வண்டியில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குல்ல பார்க்கலாம். குடிச்சே ஒரு 50 ரூபாய் பெட்ரோல் பண்ணலாம். அவ்வளோ பெட்ரோல் குடிச்சாச்சு. இவ்வளோ பெட்ரோல் தான் இருக்குது வண்டியில். இவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு. இல்லை போட்டாச்சு. எங்க போய் நிக்க போது தெரியல. உங்களை போய் பார்க்கலாம். வாங்க போலாம். பெட்ரோல் போட்டாச்சு. வாங்க கிளம்பலாம். எங்கே போய் நிற்கிறதோ தெரியல. அதான் கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். நாங்கள் கிளம்புற டைமு கரெக்டாக 12 மணி. நல்லா உச்சி வெயில் கிளம்பிக்கிறோம். வெயில் வேறு பொழக்க காயுது. சரி நாங்களும் கிளம்பிட்டோம். ஒரே ஸ்ட்ரைட்டாக போகிறோம். எங்கே போய் நிற்குதோ அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். ரோடு ரொம்ப குண்டு குழுமாக இருந்தது. ரோடு சரியில்லை. ஆனால் நகலாக தான் இருந்தது. நிறைய மரங்க சைடில். நானும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ போனேன். நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட்டு விலாகு. ஸ்ப்ளெண்டர் வண்டி தான். வண்டி எடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு. பசி வர வயிற்று கிள்ளுது. எப்படா போய் சாப்பிட போகிறேன்னு பார்த்துக்கிறேன். எங்கே போய் நிற்க சொல்ல எங்கே கடை இருக்குதோ இல்லையோ தெரில. நானும் போயின்னுக்கிறேன். ஒரக்காடு கிட்டத்தட்ட 5000 பேர் சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. இன்னும் டாஸ்க் எதனா இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த வாட்டி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கின்னு எங்கே போய் நிற்குதோ அங்கே போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் எதனா புதுசாக டாஸ்க் இருந்தால் சொல்லுங்கள். பெரிய பெரிய கண்டெய்னரு, பெரிய பெரிய லாரி. ரொம்ப டஸ்டாக இருக்குது. பெரிய பெரிய லாரியில் போகுது. வண்டி ஓட்டவே முடியல. கண்ணில் மண். சரி வாங்க கிளம்பலாம். ஐயோ வண்டி வேறு அடிக்குது. வண்டி வேறு நிற்கிற மாதிரி இருக்குது. எங்கே போய் ஆஃப் ஆக போகுது தெரில. அவ்வளோதான் ஜாலி. சோழி முடிஞ்சுது. சோழி முடிச்சு அதுவும் முக்குன்னு முக்கின்னு போயிங்க. இது வண்டி ஆஃப் ஆக போகுது. பெட்ரோல் சுத்தமாக காலி. ட்ரை ஆயிடுச்சு. வண்டி நல்லா கண்டிஷன் இருந்தால் நல்லா கிலோமீட்டர் போயிருக்கோம். இது அவ்வளோவா போகல. நான் ஒரு 18 கிலோமீட்டராக போயிருக்கோம். சோழி முடிஞ்சுது. அந்த பிரேக் ஷூ வந்து டைட்டாக பிடிச்சிக்குது. அதனால மைலேஜே தர மாட்டேன் வண்டி. வண்டி சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. சுத்தமாக பெட்ரோல் கிடையாது. கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் வந்துட்டோம். வண்டி கண்டிஷனே சரியில்லை. வண்டி நல்லா ரெடி பண்ணால் நல்லா போவோம். பெட்ரோல் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. ஓஸ் கூட பிடிங்கி பார்க்குறேன். சுத்தமாக பெட்ரோலே கிடையாது. கடை கூட இங்கே எங்கேயும் கிடையாது. தள்ளின்னு தான் போனோம். கொஞ்சம் தொலைவுக்கு. வாங்க தள்ளின்னு போகலாம். ஹோட்டல் எதுவும் கிடையாது. கொஞ்சம் உள்ளே போனோம். வாங்க போகலாம். நல்லா உச்சி வெயிலில் தள்ளின்னு போனேன். உச்சி வாங்க தள்ளே முடியல. வெயில் வேறு அனல் பறகுது. தீசனை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன்.
கூழ் தான் வருது, சாப்பிட்றதுக்கு மதியம் எதுவும் கிடையாது. நானும் கூழ் வாங்கிக்கினேன். ஆனால் வெயில் டைம் நல்லா தான் இருக்கும் கூழ். நானும் ஒரு சொம்பு கூழ் வாங்கிக்கினேன். 25 ரூபாவான். அது கூட சைடிஷ்லாம் வச்சு வாங்கிக்கினேன். நானும் ஊறுகாய் வச்சு கொடுத்தாங்க, புதினா ஊறுகாவும் ஒச்சக்கலை ஊறுகாவும். நானும் வாங்கிக்கினேன். வெயிலுக்கு நல்லா தான் இருக்கும் இதமாக. மோர் ஊற்றி ஊற்றாங்க, அருமையாக இருக்குது குடிக்கிறதுக்கு. ஆஹா, சூப்பராக இருக்குது கூழ் குடிக்கிறதுக்கு. அதுவும் இந்த வெயில் டைமில் வத்த மிளகா ஒரு கடி கச்சேன். ஆஹா, சூப்பராக இருக்குது கூழ் சாப்பிட்றதுக்கு. சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு கூழ். நானும் ஒரு கடி கச்சி, அதுக்கு அருமையாக இருந்தது. சேஃப்டிக்கு ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் பாக்கெட் வாங்கி வந்துட்டேன். சேஃப்டிக்கு ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி வந்துட்டேன், அது எமர்ஜென்சிக்கு. இதோட வீடியோ முடிஞ்சுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.